ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு எவ்ரிதிங் ஃபார் யுவர் லைஃப். நான் உங்கள் ஹரிஷ். ஜாக்மா உலகில் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஒன்றான அலிபாபாவை நிறுவியவர். பில்கேட்ஸ், எலான் மஸ்க் போன்ற அறிவியல் மேதைகளால் மட்டுமே இவ்வுலகில் சாதிக்க முடியும் என்ற காலகட்டத்தில் அறிவியலில் அடிப்படை அறிவே இல்லாமல் பில்கேட்ஸ், எலான் மஸ்க் போன்ற மேதைகளை பின்னுக்கு தள்ளி தொழில்நுட்பத்துறையில் முன்னணியில் உள்ளவர் ஜாக்மா. ஒரு நேர்காணலில் உண்மையில் ஒரு மனிதன் வெற்றியடைவதற்கு என்ன வேண்டும் என்று ஜாக்மாவிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு ஜாக்மா கூறியதாவது: வெற்றியடைவதற்கு நிறைய அறிவு வேண்டும் என்று பலர் எண்ணுகின்றனர். ஆனால் நீங்கள் வெற்றி அடைவதற்கு அறிவாளியாக இருக்க தேவையில்லை, நீங்கள் கடின உழைப்பாளியாகவே இருந்தால் போதும் என்று ஜாக்மா கூறுகிறார். அதற்கு உங்கள் இலக்குகளை எவ்வழியில் அடைய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். அதற்காக எந்தெந்த திறமைகள் வேண்டும் என்பதையும் கண்டறிய வேண்டும். பின் அத்திறமைகள் உள்ளவர்களை தேடி பிடித்து அவர்களை உங்களுடன் இணைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் அனைவரும் நீங்கள் எண்ணிய வேலைகளை செய்கிறார்களா என்று தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். உண்மையிலேயே ஒரு வெற்றியாளனுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு தகுதி இதுதான். இன்று வரை கணினி பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அது தெரிந்த மக்களை தேடி பிடித்தேன். அவர்களை என்னுடன் இணைத்து கொண்டேன். எனது இலக்குகளை அவர்களது இலக்காக மாற்றினேன். அதை நோக்கி அவர்களை தொடர்ந்து நகர்த்தினேன். இன்று மிகப்பெரிய தொழில்நுட்பத்தின் அதிபதி நான் தான். ஒன்றை மட்டும் மறந்துவிடாதீர்கள்: வாழ்வில் திறமையை விட உழைப்புக்கே பலம் அதிகம். முயலும் ஆமையும், இந்த ஓட்டப்பந்த கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதில் வேகமாக துள்ளி குதித்து தனது இலக்கை மறந்த முயலாக வாழ்வதை விட மெதுவாக பயணித்து தன் இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் ஆமையாக வாழ்வதே உங்களை வெற்றியாளனாக மாற்றும். இவ்வுலகம் முழுவதுமே வாய்ப்புகளால் ஆனது. ஆனால் அது பலரது கண்களுக்கு தென்படுவதில்லை. அவ்வாய்ப்புகளை யார் முதலில் கண்டுகொள்கிறார்களோ அவர்களுக்கே அவ்வெற்றியும் கிடைக்கிறது. உங்கள் மனதில் இருக்கும் தாழ்வு மனப்பான்மைகளை தூக்கி வீசுங்கள். இதுவரை நீங்கள் அடிமுட்டாளாக வாழ்ந்திருக்கலாம். உங்களால் எதுவுமே முடியாது என்பதையும் நம்பியிருக்கலாம். நானும் என்னுடைய 30வது வயது வரை அப்படித்தான் வாழ்ந்து வந்தேன். ஆனால் வெற்றியாளனுக்கு அறிவு தேவையில்லை, உழைப்பு மட்டுமே போதுமானது என்று தெரிந்து கொண்ட சில வருடங்களிலேயே உலக பணக்காரர்கள் வரிசையில் எனது பெயரும் இருந்தது என்று பதிலளித்தார் ஜாக்மா. நாமும் இவ்வளவு நாள் என்னால் எதுவுமே முடியாது, அதெல்லாம் எனக்கு நடக்கவே நடக்காது என எதிர்மறை எண்ணங்களோடு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இனி அதையெல்லாம் தூக்கி வீசுங்கள். என்னால் எதுவும் முடியும் என நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் இலக்கை நோக்கி உழைத்து கொண்டே இருங்கள். வெற்றி உங்கள் வசம் தேடி வரும். இது மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கத்தான் நம்ம சேனல் இருக்குது. சேனலை மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். லவ் யூ ஆல். நான் உங்கள் ஹரிஷ்.